உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம் இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி, போக போக ஏறும். ஐம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடக்குது. இல்ல, கர்ச்சிப்புல செண்டு வாசனை கம்முன தூக்குத. அம்மாடி என்ன செண்டு பிடிக்கும்? ஏண்டா என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்க கிட்ட போய் கலடாவை பண்ற? ஹலோ ஹலோ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும். ஷூர். தேங்க்யூ. வெல்கம். மேடம், எஸ், இங்க வாஷ் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரரை கேளுங்க. ஃப்ளாஸ்க் எங்க? அப்ஸ்டேர்ஸ். ஃப்ளாஸ்க் எங்க? சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. இரவும் பகலும் இசை முழங்க உனை நான் ஆவும் நல்லவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். of course nothing was in my hand. அங்கதான் almighty the god அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. in the hands of the doctor she is very safe. டாக்டர்,
இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடிவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்தை உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஐ நோ சார். நீங்க செஞ்ச உதவியெல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாருன்னு மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். Forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவர் பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜா நர்சிங் ஹோம். 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா? அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க்யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறேன்னு பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்ட்மெண்ட், டெஸ்பரேஷன், டிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனுக்கு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ். ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட். ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? நீ இங்கே இருக்க, டென்னிஸ் ஆட வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐம் சாரி. ஐ ஆம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார் 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 சார், அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. சிஸ்டர், பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா? 4-5 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ, அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்ல நம்பர். ஓ, தேங்க்யூ. மிஸ்டர் முரளி, ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் எங்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ற கேளுங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். தேங்க்யூ. அவ வந்து
ஹலோ. ஹலோ, நான் ஆனந்தமூர்த்தி பேசுறேன். மிஸ்டர் முரளி வீடு தானே? எஸ். மிஸ்டர் முரளியோட பத்மா பேசணுமா? பத்மான்னு சொன்னா அவருக்கு தெரியும். அது 1 minute ப்ளீஸ். பத்மா, வாமா. என்னப்பா? மிஸ்டர் முரளியோட நீயே பேசுமா. அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே? அதை நீங்களே சொல்லிடக்கூடாதா? நல்லா இருக்குமா, நீ பேசினா அந்த வெயிட்டே வேற. மிஸ்டர் முரளி, கொஞ்சம் இருங்க. பேசுமா, ப்ளீஸ் பேசுமா. ஹலோ. பத்மா, நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கார் வச்சிருப்பேன், வாய் நானே வந்திருப்பேன். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு போய் தேங்க்ஸ். பாரு பத்மா, எனக்கு இந்த டியூட்டி ஃபார்மாலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இது ஒண்ணு இருந்தா போதும். பத்மா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அட கூப்பிடுவான்னா. ஹலோ, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷூர், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். இட்ஸ் மை ப்ளஷர். பை. எஸ், கம் இன். ஓ, நீங்களா? நீ என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல இல்ல? உன் நெத்தியில் அடிபட்டுதாமே, அதை கேட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெத்தியில அடிப்பட்ட காயம் சுலபமா ஆறிடுச்சு பிரபு. பத்மா, நீ நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்போ உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீ இருக்கிற நர்சிங் ஹோம் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, உங்களை உட்கார சொல்ல கூட எனக்கு தோணல. ஏதோ ஒரு குழப்பம், அதிர்ச்சி. ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல பத்மா, நீ கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல இல்லையா? நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட மாதிரியும் நான் உன்னை இழந்துட்ட மாதிரியும் எனக்கு ஒரு பிரமை. உங்களுக்கு அப்படி ஒரு பிரமை இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்ல காலம் இதுவரைக்கும் நான் எதையும் இழக்கல, அவசரப்பட்டு இழக்கவும் மாட்டேன். பத்மா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி உறுதியை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? யூஆர் ரைட் பத்மா. நம்ம பழைய மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசி பழகி எத்தனையோ நாள் ஆச்சுல்ல? நேத்து நடந்த சம்பவங்கள் சில சமயம் தொடரும், சில சமயம் பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது காஃபி, டீ? தேங்க்ஸ். பத்மா, அகாடமி ஹால்ல ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்னோட கெஸ்டா நீ என் கூட வரணும். சாரி பிரபு, என்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 3 மணி நேரம்? உங்களுக்காக எவ்வளவோ நேரம், எவ்வளவோ நாள் ஒதுக்கி இருக்கேன். இப்போ என்ன ஒரு பரீட்சை எதிர்நோக்கி இருக்கு, அதுல நான் பாஸ் ஆகணும். என்னை விட பரீட்சை? அது என்னுடைய எதிர்காலம். பாய் பாய் பத்மா. குட் பை பிரபு. உள்ள வாங்கல, வாங்க 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 வாங்க. ஹலோ பத்மா. வாங்க. என்ன பத்மா, முதல்ல முரளி வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் உற்சாகமா வரவேற்க வேண்டாம்? நோ ஃபார்மாலிட்டி. உற்சாகம் இங்க இருந்தா மட்டும் போதும். இங்க உட்காருங்க. நான் ஆபீஸ் வர வரைக்கும் அதிகமா உட்கார மாட்டேன். அடிக்கடி உட்கார்ந்தா யூ வில் பிகம் லேசி. அப்புறம் எழுதுக்குள்ள வயசாயிடும். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? யூ மீன் காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? நோ தேங்க்ஸ். இந்த சண்டே அகாடமி ஹால்ல ஏர் கண்டிஷன் ஹால். ஆமா, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடக்குதான், அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காரு. உங்களுக்கு நேரம் இருந்து வரணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க என் கூட வரலாம். நீங்க என்ன, ஐ மீன் நீங்க உங்க ஃபாதர். வர்றத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா இந்த ஆனாங்கிற வார்த்தையே சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது ஒரு தயக்கம், சஸ்பென்ஸ். இட்ஸ் a word of complex. ஐம் சாரி.
ஐ ஆம் சாரிங்கிற வார்த்தையை நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க. ரோட்ல, இப்போ வீட்டுல. இல்ல, நான் பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்னம்மா அது? ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? அவர் நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு. நோ மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அவங்க பரீட்சை ரொம்ப முக்கியம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி சண்டே என்ன, ஒவ்வொரு சாட்டர்டேயும், ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே என்னால அரேஞ்ச் பண்ண முடியும். மிஸ் பத்மா விரும்பினா சிக்லேட்? நோ தேங்க்ஸ். பாரு பத்மா, அவர் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல யோகியதை நமக்கு கிடையாது. பரீட்சைக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இத பாரு, இந்த சண்டே அந்த கலை நிகழ்ச்சிக்கு நாம நிச்சயமா போறோம். முரளி, எஸ் ப்ளீஸ். சண்டே ஈவினிங் அகாடமி ஹால்ல நாங்க நிச்சயமா இருப்போம். நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, clap! என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாடி, நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ? இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமோ? ஒரு மனம் உருகுது, ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமையிலே பாட, ராதை தன் வழியே ஓட. இந்த பிரிவை தாங்குமோ என் மனம்? ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன்மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய்
தேங்க்யூ. கூப்பிட்டீங்களா? எஸ். உன்னை காலேஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்ன மன்னிக்கணும். என்னோட அவசரமா பேசணும்னு வந்தீங்களா? அவசியமான சில விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். உன்னை அகாடமி ஹாலில் பார்த்தேன். ரொம்ப வசதியான இடத்துல உட்கார்ந்துருந்தேன். வசதியான இடம் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். புரியுது. பத்மா, உன்னை ரொம்ப உயர்வா நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாறல. நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை நீ ரொம்ப லாபகரமா நடத்த நினைக்கிறேன். What do you mean by that? For you, love is a cheap entertainment for which I have been used as a tool by you. நான் வரேன். விடுங்க என்ன. உங்க நாடகத்தை 4 சுவத்துக்குள்ள வச்சுங்க. இது பொது இடம். பத்மா, என் மனசு நீ ரொம்ப நோக செய்யற. அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு இப்பதானே உங்களுக்கு புரியுது. பத்மா, உனக்கு இப்படி ஒரு சபல புத்தி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. Padma, stop it. Padma, stop. Padma, stop it. நீ என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? நான் அழ விரும்ப. நீ எதை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காதல் சாதாரணமான ஒரு ஏல பொருள். Who bids more, he gets it from you. மிஸ்டர் பிரபு, உனக்கு தேவையானது பணம், பங்களா, வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லட்சாதிபதி. எப்படியாவது வாழ்ந்தா போதும் நினைக்கிற உனக்கு நீங்க சொல்றது அத்தனை உண்மை. 100க்கு 100 உண்மை. நான் பணத்தை காதலிக்கிறேன். ஆடம்பரமான வாழ்க்கையை இருக்கிறேன். காரையும் பங்களாவையும் காதலிக்கிறேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் இது வரைக்கும் இல்லைன்னு உனக்கு தெரியும். Of course, I know. ஆனா என்னுடைய சந்தோஷத்துல உற்சாகத்துல உனக்கும் பங்குண்டு இல்லையா? உன் சந்தோஷத்துக்கு காரணம் முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கு யோசிக்கிறேன். சொல்றேன். நேத்து அகாடமி ஹால்ல என் பக்கத்துல பாத்திய என் கார்ல ஏற மறுத்த அதே பொண்ணு ஆண்டாவ. அந்த அழுப்பதுமைக்கு பேர் பத்மா. நான் அவளை காதலிக்கிறேன். மனப்பூர்வம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மங்களகரமா. அப்கோர்ஸ் அவளு சம்மதிச்சுட்டா. Wish you best of lucks. Come on, pour me whiskey, I say. Thank you. Cheers. Cheers. டேய் குடுறா, நான் ஒரு தம் அடிக்கிறேன். பிரபு, she's a charming girl, smiles like a pearl. அவளை பார்க்க அவளோட பழக அவ எனக்கு தேவையான மனசுல பட்டது. Not for an hour, but forever. கல்யாணம் அவளோட. அது ஒரு சொர்க்கம். நான் நடக்க போறது புதிய பாதை, நடத்த போறது புதிய வாழ்க்கை. My life is colorful, cheerful, I mean meaningful too. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ எஸ். என் கல்யாணம் மட்டும் என்ன நின்னா போயிட போகுது?
என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா. வெல்ல அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். இனிமே நம்ம வாடா மாப்பிள்ள. ஏன் முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க 2 மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம்? ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம்? பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். நான் பின்ன முரளிக்கு அடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. எஸ். அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது இதுன்னு. முடிவென்ன தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு MA BCom, பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிமா? காஃபி கொண்டு வரேன். என்னமா அது? பார்த்து போக கூடாது? பார்த்து போகத்தான் நினைச்சாங்க, ஆனா அவசரம். யாரோ ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசையா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சுட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். நானே அதை எடுத்து வெளியெறிஞ்சிடுறேன். தம்பி தம்பி, பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி. சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடைஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டி உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிபட்டா அதையே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. வலியே தெரியாது. என்னங்க, உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்? பத்மா, உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க, வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். ஓஎஸ். நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் முடிஞ்சு போச்சு. அன்னபூர்ணியம்மா, ஜூன் மாசம் 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். MD மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டார். நான் மிஸ்டர் முரளியை பார்க்க வரல, உங்களை வாழ்த்திட்டு போக வந்திருக்கேன். மிஸ்டர் பிரபு, ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க தந்தையாக போறீங்க. Yes, you're going to become a father. மிஸ்டர் பிரபு, இது ஜெயந்தி எழுதின கடிதம். படிக்கிறேன். பத்மா, இந்த கடிதத்தை நான் பெங்களூர்ல இருந்து எழுதுகிறேன். என் தகப்பனார் இறந்த செய்தியை முன் கடிதத்திலே உணர்ந்தேன். இப்பொழுது இன்னொரு செய்தி. அதிர்ச்சி அடையாமல் படி. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். இதை சொல்ல எனக்கு வெட்கமாக இல்லையா என்று நீ கேட்கலாம். உயிர் தோழியிடம் உண்மையை சொல்ல நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை யார் என்று அறிய நீ ஆசைப்படலாம். ஆனால்
ஒரு நல்லவரை களங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. இந்த உண்மை என்னோடு மடியட்டும். ஒரு உயிரை சுமந்து கொண்டு ஊரில் இருக்கவும், தெரிந்தவர்களை முகமெடுத்து பார்க்கவும் என் உடல் மட்டுமல்ல, மனமும் கூசுகிறது. பத்மா, ஓகே, நான் எதையும் மறைக்க விரும்பல. எதையும் சொல்லவும் தேவையில்லை. அன்னைக்கு நீங்க ஜெயந்திக்கு எழுதி வச்ச கடிதத்தை முதல்ல நான் தான் படிச்சேன். அது அவளுக்கே தெரியாது. அன்னைக்கு என் இதயத்துல வீசின புயல்ல தான் என் வாழ்க்கையே திசமா. மிஸ்டர் பிரபு, love is a cheap entertainment for you, not for me. பத்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு மிஸ்டர் பிரபு, இளமை வேகத்தில் ஆண்கள் செய்த தவறு பாவம் இல்லை, சகஜமான ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதும் ஒரு பெண் தானே. பிரபு, ஒரு காலத்துல என்னால நேசிக்கப்பட்டவர் அயோக்கியர் இல்ல, நல்லவர் தாங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்படுத்த நீங்க விரும்பினா ஊரறிய ஜெயந்திக்கு நீங்க கணவராகணும், அவ குழந்தைக்கு தந்தையாகணும். ஆனா அதுக்கு ஒரு கண்ணியம், கம்பீரம், தெய்வ மனம் தேவை. அதை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அம்மாவையும் வந்து விட்டு பிரிஞ்சு போற, மறுபடியும் உங்களை எப்ப சந்திப்பேன் நினைக்க தெரியாதுன்னு லெட்டர்ல எழுதி வச்சு போயிருக்கான். பிரபு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? என்னடா நடந்தது? அவன் மனசு நோகும்படி நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பிரபு இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது அன்கிரேட்ஃபுல். நன்றி கிட்ட ராஸ்கல். ஆஃப்டர் ஆல் யாருமா அவன்? ஒரு குப்பையில இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்துல வச்சோம். இது அவர் மிஸ்டேக். ஐ மீன் என்னடா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?